வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ MTS எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணதில்லை, அதாவது ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்பவுமே வந்து அட்டன் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கக்கூடிய பட்டன், அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த டைமுக்குள்ள நீங்க போயிருங்க. ஓகே, இப்போ காலையில ஷிஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு 7:30 to 8:30 கொடுத்துருப்பாங்க. ஸோ 8:30க்கு அப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ள போறப்போ உங்களோட அட்மிட் கார்டு அதுக்கப்புறம் ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து செக் பண்ணிட்டு அந்த COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே, அதை நீங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களோட போட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட்ல வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ் அப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் சைன் போட்டுட்டு அதுலயும் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே பென் எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிஸ்டம் நம்பரும் அலாட் ஆயிரும். அந்த சிஸ்டம்ல போய் நீங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து அதுல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல பாஸ்வேர்ட் மட்டும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தா தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அங்க அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் பண்றப்போ நீங்க வந்து இந்த சைட்ல இருக்குல்ல, இந்த பட்டன் எல்லாம் நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. என்னென்ன கலருக்கு என்னென்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ கிரீன் கலர் அப்படின்னா வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி, அதான் இந்த இடத்துல காட்டும், ஒவ்வொரு கொஸ்டினும் காட்டும். அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணல, அந்த கொஸ்டினை நீங்க பாத்துட்டீங்க ஆனா ஆன்சர் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர்ல காட்டும். அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல இருக்குது அப்படின்னா, ஒயிட் கலர்ல இருக்குதுன்னா நீங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர்ல இருக்குல்ல, இதுலயே வந்து ரெண்டு இருக்குது. மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு டிக் மாதிரியோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு புக் மாதிரியோ காட்டும். ஓகே, ஸோ அந்த சிம்பிள் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மார்க் ஃபார் ரிவ்யூனா என்னன்னு தெரியல. ஓகே, மார்க் ஃபார் ரிவ்யூ ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்க போகுது. ஓகே, ஸோ 100 கொஸ்டின்ல நீங்க நடுவில் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வேண்டாம், கடைசியில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஸ்கிப் பண்ண போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில் நீங்க வந்து எந்த இடத்த ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கணும்ல. ஸோ தேடாம இருக்கிறதுக்காக தான் இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, இப்போ நீங்க ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆயிருக்காது. ஓகே, மறுபடியும் நீங்க வந்து அதை அந்த கலர்ல கிளிக் பண்ணி டக்குன்னு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, கடைசியில நீங்க வந்து அதை வந்து எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது நீங்க வந்து ஆன்சர் பண்ண மாதிரியே எடுத்துக்கோங்க. ஓகே, அதான் ஆக்சுவலா அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நீங்க வந்து இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்றப்ப, இப்போ நீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து இது ஆன்சர்னு வச்சுக்கோங்க. இது நீங்க ஆன்சர் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் சேவ் ஆகும், கிரீன் கலர்ல வரும். நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம இப்போ இந்த இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் பண்ணிட்டு இங்க இருந்து கூட நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்க நீங்க டைரக்டா 3ஆவது நம்பரை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஆன்சர் ஆகல. இப்போ இதுலயுமே நீங்க வந்து இப்போ ஆன்சர் பண்றீங்க. ஓகே, இப்போ அன்வில்லிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு 4ஆவது கொஸ்டினுக்கு போறீங்க. இப்போ நீங்க வந்து 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க, ஆனா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கல, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கல. சோ இப்போ நீங்க இந்த ஆன்சர் பண்ணது வந்திருக்கான்னு பாருங்க, வரல. ஓகே, இப்போ 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆகல. 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து செலக்ட் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணீங்க, ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க. ஓகே, சோ இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. இங்க நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா எங்க போயிடாதீங்க. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் ஆன மாதிரி காட்டாது, நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி எடுத்துக்காது. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து இதை ஆன்சர் பண்றீங்க, பட் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கடைசி டைம் இருக்கிறப்ப நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆயிருக்கும். ஓகே, இப்போ 2வது கொஸ்டின் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து செலக்ட் ஆயிருச்சு. ஓகே, ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தது வந்து மறுபடியும் எடுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, மறுபடியும் சேவ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. அது நீங்க ஆன்சர் பண்ண மாதிரியே எடுத்துக்குவோம். ஓகே, கடைசியில் உங்களுக்கு டைம் இல்லை, இது பாக்குறதுக்கே டைம் இல்லை, அப்படியே விட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க பண்ண ஆன்சர் வந்து என்னதோ அது கரெக்டா இருந்தா கரெக்ட்னு எடுத்துக்கணும், தப்பா இருந்தா தப்புன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறதோட
யூஸ். ஓகே, இப்போ ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியல, நீங்க கெஸ் பண்ணி போடல, கடைசியில வந்து இந்த கொஸ்டினை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க வெறுமனே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி வயலட் கலர்ல வந்து வந்திருக்கும். அதான் நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணல, பட் உங்களுக்கு வந்து கடைசியில அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டே போறீங்க, நடுவில் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஓகே, இப்போ கடைசியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது. ஸோ டைம் வந்து இந்த இடத்துல வந்து ஓடிட்டு இருக்கும். ஓகே, டாப்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து மிச்சம் இருக்குதோ, எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்குதோ அது வந்து டாப்ல வந்து ஓடிட்டு இருக்கும். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ டைம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ அந்த மார்க் பண்ண கொஸ்டின் வேணும்னா நீங்க டைரக்டா இந்த கலர்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, இதுதான் இதோட யூஸ். நீங்க தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, மற்றபடி இதுல வந்து புதுசா எதுவுமே இல்லை. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து சேவ் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணா நீங்க வந்து இப்போ இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதுல எதுவுமே கரெக்ட்னு தெரியல, ஆனா நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து எதுவுமே கரெக்ட்னு தெரியல. ஸோ நீங்க ஆன்சர் பண்ணதை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுல வந்து வேற எதுவும் பெருசா எதுவுமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றபடி நீங்க வந்து படிச்சது எல்லாமே கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்பிடன்ஸோட போங்க. கொஸ்டின் வந்து 3 தான் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படிங்கறத வந்து ஒரு பார்ட்டாகவும், அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்திருக்கேன் ஆனா ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கறத வந்து 2வது பார்ட்டாகவும், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே தெரியாது, இதை நான் வந்து கடைசியில பாத்துக்கிறேன், அட்டன் பண்றதுக்கு டைம் இருந்ததுன்னா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து 3வது வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம எது கொடுக்கணும், நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா உடனே ஆன்சர் பண்ணிடும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிருங்க. செகண்ட் ப்ரியாரிட்டில இருக்குதுல, அதாவது இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், இந்த மாடல் இருக்கக்கூடிய கொஸ்டின் பாத்திருக்கேன், ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தெரியுது, இதை வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க வந்து அட்டன் பண்ணவே வேண்டாம். ஸோ அட்டன் பண்ணாத கொஸ்டினை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ரெட் கலர்ல இருக்கும், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கூலா இருங்க, நார்மலா எழுதுங்க. அதாவது உங்களோட மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க, ஃப்ரீயா இருந்துகிட்டு எழுதுங்க. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க வந்து வேகமா போடணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம வந்து உங்களோட பிபி வந்து அதிகமாக்க கூடாது. ஸோ நார்மலா எழுதுங்க. ஓகே, ஸோ நீங்க நார்மலா கூலா இருந்தாலே உங்களால வந்து குயிக்கா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவா இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.